கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை சாட்சியாக வைப்பார். அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்யத்தக்கதாய் உங்களை ஆண்டவர் வைப்பார். கலங்காதீங்க. சில இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், யாருக்கும் உதவாதவர்களாய் கூட மற்றவங்க கண்களுக்கு ஒன்று தெரியலாம். உங்களை அநேகருக்கு ஆசிரம் ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புனீங்கன்னா உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:35. உன்னை ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. சங்கீதக்காரர் இவ்வளவு அழகாய் சொல்றார், ஆண்டவர் உன்னுடைய கரம் என்னை தாங்குகிறது. யாரை தாங்கி பிடிக்கணும்? நடக்க முடியாத ஒரு மனிதனை, தள்ளாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தாங்கி பிடிக்கணும். ஒரு தடவை நான் ஊழியத்திற்கு ஒரு இடத்திற்கு வாகனத்தில் போயிட்டு வரும்போது ஒரு குடும்ப தலைவர் சரியாய் நடக்க முடியாமல் தள்ளாடி நடக்கிறார். நான் அவரை பார்க்கும்போது நினைத்தேன், அவருக்கு ஏதோ ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கை ஒரு கால் நன்றாக செயல்படலை. ஆனால் மனைவி அவர்களை ஒரு கரத்தில் பிடித்து அப்படியே நடத்தி கொண்டு போகிறாங்க. நான் அதை ஒரு சற்று நேரம் பார்த்து யோசித்தேன். அந்த சகோதரி அவரை பிடித்து நடத்தவில்லை என்றால், தாங்கி பிடிக்கணும்னு சொன்னால் அவளை நடத்திருக்க முடியாது. அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துவார். நம்ம சில நேரத்தில் தள்ளாடுகிறோம், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பாரத்தை என்னால் தாங்க முடியலை, இந்த பூமியில் எப்படி வாழ முடியும் நம்ம நினைக்கும் போது ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கி பிடித்து நம்மளால் நடக்க முடியும், இந்த பூமியில் வாழ முடியும், இந்த பூமியில் சாதிக்க முடியும் என்று உதவி செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய கரம் உங்களைத்தான் தாங்கி நடத்த போகுது, உங்களை தாங்க போகுது. என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர். நான் உங்களை தாங்குவேன், உங்களை தாங்கி பிடிப்பேன், அதிசயமாக உன்னை நடத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய கரை எங்களை தாங்குகிறது என்று பார்த்து அநேகர் வாழ்க்கையில் தள்ளாடி நடக்கிறாங்க. அவங்களால நடக்க முடியலை, வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியலை, அவ்வளோ நெருக்கடிக்குள் இருக்கிறாங்க. இயேசப்பா, உடைய கரம் தாங்கி பிடித்து நடத்தி உயர்த்தட்டும், எல்லா நெருக்கடியும் மாறட்டும். குறிப்பாக நோயாளிகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. விவசாயம் பண்ணுற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மீன்பிடி தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. எல்லா நெருக்கத்திலிருந்தும் ஆண்டவர் கொடுத்து சாட்சியை வைங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பி இருக்கிறேன். எல்லா ஜெபக்குறிப்புக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.